Welcome to CUCKOO'S English Hub. Hello dears. இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ்லேருந்து ஒரு 50 சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்சம் நார்மலாகி வந்துட்டுருக்கிறப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Are you feeling better now? Are you feeling better now? எனக்கு இப்போ ரொம்ப பரவாயில்ல அப்படின்னா I'm feeling much better now. I'm feeling much better now. எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ மீ அ ஃபேவர்? கேன் யூ டூ மீ அ ஃபேவர்? எனக்கு ஒரு சின்ன உதவி தேவை அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப். ஐ நீட் அ லிட்டில் ஹெல்ப். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றதை எப்படி கேட்கணும்? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம்? ஹவ் இஸ் எவ்ரி ஒன் அட் ஹோம்? நெக்ஸ்ட், உன்னை ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லையே அப்படின்றத எப்படி சொல்லணும்? ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம். ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ லாங் டைம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வாஸ் டைட் அப் இன் அ மீட்டிங் அப்படின்னா நான் ஒரு மீட்டிங்கில் பிஸி ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் டைட் அப் இன் அ மீட்டிங். யாரோ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லும்போது அது நமக்கு சரியாக காதில் விழுகலை அப்படின்னா சாரி ஐ டென்ட் கேட்ச் தேட் அப்படி சொல்லணும். சாரி ஐ டென்ட் கேட்ச் தேட். யாராச்சும் நம்மளை பார்த்து கேலி பண்ணும்போது கிண்டல் பண்ணாத, கேலி பண்ணாத அப்படின்றத ஸ்டாப் கிட்டிங் அப்படி சொல்லலாம். ஸ்டாப் கிட்டிங். நான் ஒன்றும் காமெடி பண்ணலை, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் அ ஜோக், ஐம் சீரியஸ். ஆர் திஸ் இஸ் நாட் அ ஜோக், ஐம் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் அப்படின்னும் சொல்லலாம். நீங்கள் எப்போ ஆஃபீஸ் போவீங்க அப்படின்றத எப்படி கேட்கலாம்? வென் டு யூ கோ டு ஆஃபீஸ்? வென் டு யூ கோ டு ஆஃபீஸ்? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? அட் வாட் டைம் டு யூ கம் ஹோம்? அட் வாட் டைம் டு யூ கம் ஹோம்? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னா தொந்தரவுக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். யாராவது உங்ககிட்ட இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது சாரி இப்போ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதையும் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ்னு சொல்லலாம். ஐம் ஆன் மை வே. இதோ வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் ஆன் மை வே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்றத ஐம் டெரிபிளி டயர்ட்னு சொல்லலாம். ஐம் டெரிபிளி டயர்ட். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்றத ஐல் டாக் டு யூ லேட்டர்னு சொல்லலாம். ஐல் டாக் டு யூ லேட்டர். திஸ் இஸ் நாட் ஃபேர். இந்த சென்டென்ஸை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் செய்கிறது சரியில்லை ஆர் நீங்கள் நேர்மையாக பேசலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் ஃபேர். உன்னை திரும்ப பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நைஸ் டு see you again. நைஸ் டு see you again. ஜோக் அடிக்கிறியா? ஆர் யூ ஜோக்கிங்? ஜோக் அடிக்கிறியா அப்படின்றத எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஜோக்கிங்? இந்த வீக்கெண்ட் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத எப்படி கேட்கலாம்? வாட் ஸ்பெஷல் திஸ் வீக்கெண்ட்? வாட் ஸ்பெஷல் திஸ் வீக்கெண்ட்? எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். நீ தலையிடாத அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டோன்ட் இன்டர்ஃபியர். டோன்ட் இன்டர்ஃபியர். கூட கூட பேசாத அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா டோன்ட் டாக் ரீஜாயிண்டர் டு எனிதிங். டோன்ட் டாக் ரீஜாயிண்டர் டு எனிதிங். இவனோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? His behavior is not good. His behavior is not good. Our next sentence is you must not speak a word beyond this. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாதுங்கிறத இப்படி தான் இங்கிலீஷில் சொல்லணும். You must not speak a word beyond this. இப்போ நிறைய படிக்க வேண்டியது இருக்குங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? There is a lot to study now. There is a lot to study now. உன்னை யார் இப்போ கூப்பிட்டாங்கிறத ஹூ கால்ட் யூ நவ்னு சொல்லலாம். ஹூ கால்ட் யூ நவ்? அவனுக்கு வேலை கிடச்சிருச்சா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஹேஸ் ஹீ காட் அ ஜாப்? ஹேஸ் ஹீ காட் அ ஜாப்? த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் டோன்ட் டாக் டூ மச். ரொம்ப பேசாத. டோன்ட் டாக் டூ மச். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டோன்ட் பிரிட்டெண்ட் as you don't understand. டோன்ட் பிரிட்டெண்ட் as you don't understand. இனிமே இப்படி பண்ணாத அப்படின்றத டோன்ட் டூ லைக் திஸ் ஹியர் ஆஃப்டர்னு சொல்லணும். டோன்ட் டூ லைக் திஸ் ஹியர் ஆஃப்டர். நான் சொல்ல மறந்துட்டேன்றதுக்கு ஐ forgot to say. ஐ forgot to say. இது பழக்கப்பட்டது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இங்கிலீஷில் தட் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர்னு சொல்லணும். தட் சவுண்ட்ஸ் ஃபெமிலியர்.
இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறத இட்ஸ் டூ டெலிஷியஸ்னு சொல்லணும். இட்ஸ் டூ டெலிஷியஸ். ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை கொஞ்சம் டிலேயாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஐ எம் ரன்னிங் அ பிட் பிஹைண்ட்னு சொல்லலாம். ஐ எம் ரன்னிங் அ பிட் பிஹைண்ட். இது ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். திஸ் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அப்படியே ஆப்போசிட்டில் இது ரொம்ப சீப்பாக இருக்குது, இது ரொம்ப விலை கம்மியாக இருக்குன்றதை எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் ஸோ சீப். திஸ் இஸ் ஸோ சீப். நான் மறந்துட்டேன்றத இட்ஸ் ஸ்லிப்டு மை மைண்டுன்னும் சொல்லலாம். இட்ஸ் ஸ்லிப்டு மை மைண்ட். நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்க மறந்துருப்போம், இல்லை பார்த்துருக்க மறந்துருப்போம். அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஹவ் சீன் தட். நான் பார்த்துருந்துருக்கணும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஐ ஷுட் ஹவ் சீன் தட். இப்போ தான் என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இல்லை இப்போ தான் தோணுச்சுன்றத எப்படி சொல்லணும்னா இட் ஜஸ்ட் பாப்ட் இன் டு மை ஹெட். இட் ஜஸ்ட் பாப்ட் இன் டு மை ஹெட். இந்த சென்டென்ஸை மறக்காமல் நீங்கள் பேசி பழகுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.